ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதனோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 2006. இந்த காலேஜ் வந்து சுருக்கமாக பிஎஸ்ஜி டெக் அப்படின்னும் அழைக்கப்படுது, இல்லைன்னா பிஎஸ்ஜி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கவர்மெண்ட் எய்டட் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது 1951 பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ்னால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காலேஜ் வந்து ரொம்ப பழமையான பாரம்பரியமான கல்லூரி. கோயம்புத்தூரோட ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த கல்லூரியும் இடம்பெறும். இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரோட டாப் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு டாப் 10 ரேங்கிங்குள்ளே உங்களுக்கு வருது. அதனாலே இந்த காலேஜ் வந்து எல்லோரும் விரும்பி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூரில் மெயினான ஏரியாவில் பீளமேடு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இது வந்து ஒரு கோயம்புத்தூர்லேயே ஒரு பிஸியான ஏரியா. ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி சென்டரான பிளேஸில் 45 ஏக்கர்ஸில் வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஒரு காலேஜு. கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்ஜியில் தான் ஃபஸ்ட்டு இடம் இருக்கா அப்படின்னு, சீட் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுற அளவுக்கு இந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல பேர் பெற்று இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து நிர்ஃப் ரேங்கிங்கில் வந்து 63rd பிளேஸில் இருக்குது. நேக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கு. நிறைய கோர்சஸ்க்கு என்பிஏ அக்ரெடிஷனும் வாங்கியிருக்காங்க. அது போக ISO 9001 2015 சர்டிஃபிகேஷனும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு சீரும் சிறப்புமான இந்த கல்லூரியோட நம்ம கட் ஆஃப் பார்த்துட்டே வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் நம்ம இதெல்லாம் கொடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு பேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே 2024க்குரிய கட் ஆஃப் வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹை கட் ஆஃப் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து 1 or 2 கட் ஆஃப்ஸ் வந்து கூடவோ குறையவோ செய்யலாம். அதே மாதிரி கம்மியாக கட் ஆஃப், அதாவது 190 180 கட் ஆஃப்க்கு கீழே உள்ளது வந்து ஒரு 3-4 கட் ஆஃப் கூட வந்து கூட கம்மியாக ஆகலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த காலேஜ் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து வைங்க. உங்கள் லக்குக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அந்த சீட் வேக்கண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுத்து வைங்க. இந்த காலேஜில் மொத்தம் 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 15 டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதனோட பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கோர்சஸ் கிட்ட வருது. செல்ஃப் சப்போர்ட், கவர்மெண்ட் எய்டட், அப்புறம் சாண்ட்விச் கோர்ஸ், அந்த மாதிரி சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு 25 கோர்சஸ் கிட்ட வருது. அதனோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதே சிஎஸ்சியில் உங்களுக்கு ஏஐஎம்எல்லும் இருக்குது. அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்ஸ். சாண்ட்விச் கோர்ஸ்னால் உங்களுக்கு வந்து 5 years ப்ரோக்ராமில் வரும். 5 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு சாண்ட்விச் கோர்ஸும் இருக்குது. இதனோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இதில் வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிற ரேங்கிங் வந்து நம்ம கொடுத்துருந்துருக்கோம். ஒரு சில இதில் வந்து நில்னு கொடுத்துருந்துருப்போம், குறிப்பிட்டிருப்போம். அந்த கட் ஆஃப்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து வேக்கண்ட் சீட்ஸ் இருந்தும் ஃபில் ஆகாமல் உங்களுக்கு இப்போ எஸ்சி எஸ்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்கும். இப்போ எஸ்டிலலாம் அந்த காலேஜில் ஒரு 5 சீட்டு அந்த கோர்ஸுக்கு இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஒரு 5 சீட் இருக்குது அப்படின்னா 2 சீட் தான் ஃபில் ஆகிருக்கும், மீதி 3 வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டான கட் ஆஃப் தெரியாது அப்படிங்கிறதுனால, க்ளோசிங் கட் ஆஃப் தெரியாது அப்படிங்கிறதுனால அது வந்து நில் விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஸ்எஸ்ன்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்குரியது. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்துக்கிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதனோட கட் ஆஃப் OC 199, BC 198.5, BCM 196, MBC 197.5, SC 187.5, SCA 179.5, ST 176.5. அதற்கு அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் AIML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்.
அதனோட கட் ஆஃபு OC 198, BC 197, BCM 195.97, MBC 195.5, SC 183, SCA 187. ST nil. அதற்கடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 197.5, BC 197, BCM 195, MBC 195.5, SC 180.5, SCA 179.5, ST 186.6. இப்போ சொல்ல போகிறது வந்து இசிக்கும் ட்ரிபிள்இக்கும் சொல்ல போகிறேன். இசி வந்து 2 கோர்ஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் எய்டடுது, இன்னொன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டுது. ட்ரிபிள்இயில் வந்து ஒன்று கவர்மெண்ட் எய்டட் இருக்குது, இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்லேயே சாண்ட்விச் கோர்ஸு. அது 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் வரும் சாண்ட்விச். இது அந்த கட் ஆஃப்லாம் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரிக்கு 199, BC 198, BCM 195.5, MBC 197.5, SC 190, SCA 186, ST nil. அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்குரியது. OC 197, BC 195, BCM 195, MBC 195, SC 185.5, SCA 173.5, ST nil. அதுக்கு அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ. அதற்குரிய கட் ஆஃப் OC 196.5, BC 196, BCM 194.5, MBC 193, SC 179.5, SCA 175. அதற்கு அடுத்ததாக வந்து ட்ரிபிள்இலேயே செல்ஃப் சப்போர்ட்டுது சாண்ட்விச் கோர்ஸ். இதனோட கட் ஆஃப் OC 190.5, BC 188, BCM 188, MBC 180.5, SC 168.5, SCA 139. இதில் உங்களுக்கு ட்ரிபிள்இ எல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரோக்ராமுக்குமே, அதாவது 5 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 190, 180, 188 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்க்குள்ளதும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து 1 இயர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. 4 இயர்ஸ் படிக்கிறது பதிலாக ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ரா படித்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோடு நம்ம வந்து வேலைக்கு போக முடியும். அடுத்ததாக நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதற்குரிய கட் ஆஃப் பார்க்கலாம். இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டுது, அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்லேயே சாண்ட்விச், அதாவது 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்க்குரியது இருக்குது. இப்போ அந்த கட் ஆஃப்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் இது. OC 192, BC 190, BCM 189, MBC 189.5, SC 175, SCA 169.5, ST nil. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுது சாண்ட்விச் கோர்ஸு. இது 5 இயர்ஸ் ப்ரோக்ராம். இதனோட கட் ஆஃப் பார்த்துடலாம். OC 180, BC 174.5, BCM 176, MBC 171, SC 156, SCA 140, ST nil. அதுலேயும் உங்களுக்கு இந்த காலேஜிலலாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 188, 180 அந்த ரேஞ்சில் உள்ள கட் ஆஃபும் வந்து இருந்தது அப்படின்னா இந்த காலேஜ் மற்ற ப்ரோக்ராமுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இந்த சாண்ட்விச் ப்ரோக்ராம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அது வந்து செல்ஃப் சப்போர்ட்குரியது. OC 179.5, BC 173, BCM 170, MBC 167, SC 155, SCA 164.5, ST nil. அதுக்கடுத்ததாக ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்குரிய கோர்ஸு. இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இந்த கோர்ஸுக்கு. அதாவது இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து என்னென்னா நம்ம பியூராக மெக்கானிக்கல் மெஷின்ஸ் இது படிப்போம். இதில் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் சேர்ந்து நம்ம ரோபோட்டிக்ஸ் அப்புறம் ஆட்டோமேஷனுக்குரிய நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் படிக்கிறதுனால நல்ல இது இந்த கோர்ஸ் வந்து நல்லா வாண்டடாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு MITலேயும் உங்களுக்கு இருக்குது இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதனோட கட் ஆஃப் பார்த்துடலாம். OC 194, BC 191, BCM 185, MBC 188, SC 168, SCA 136, ST nil. அடுத்ததாக இப்போ சிவில் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல், ப்ரொடக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ சிவில் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு 2 இது இருக்குது. கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் சப்போர்ட் இருக்குது. மெட்டலர்ஜிக்கலும் அதே மாதிரி 2 இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மட்டும் 3 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச், இது செல்ஃப் சப்போர்ட்லேயே சாண்ட்விச், இந்த மாதிரி 3 இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அதுவும் செல்ஃப் சப்போர்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டே வரலாம். இப்போ சிவில் இன்ஜினியரிங்குரிய கட் ஆஃப் OC 191, BC 186.05,
BCM 182.5, MBC 180.5, SC 177.5, SCA nil, ST 172. அதுக்கடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் OC 185, BC 183, BCM nil, MBC 176.5, SC 174.5, SCA nil, ST 128. நெக்ஸ்ட் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தலாம். OC 184, BC 177, BCM 173, MBC 174, SC 145, SCA 157.5, ST 121.5. இப்போ மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுது. இப்போ மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் குறித்து பார்க்கலாம். OC 176.5, BC 174.5, BCM 161, MBC nil, SC 139.5, SCA 131.5, ST nil. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட்குரியது இது. OC 186, BC 180, BCM 182.5, MBC 180.09, SC 160.5, SCA 151, ST 110. அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் OC 180.5, BC 177, BCM 172, MBC 170.5, SC 153.5, SCA 130.5, ST nil. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்குரியது சாண்ட்விச் கோர்ஸ். இது 5 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான கட் ஆஃப் வந்து OC 172, BC 166, BCM 162.5, MBC 161.5, SC 132.5, SCA 129, ST nil. அதுக்கடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். இதனோட கட் ஆஃப் OC 190, BC 188, BCM 186, MBC 183.5, SC 170.5, SCA 170, ST nil. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் போக மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸான பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் இப்போ இதில் பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்குரியது. இதில் வந்து ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அதனோட கட் ஆஃப் பார்த்துடலாம். OC 187.51, BC 185, BCM 187.5, MBC 180.5, SC 155, SCA 160, ST 141. அதுக்கடுத்தது பயோடெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட் தான் இருக்குது. இதனோட கட் ஆஃப் OC 190.5, BC 185.5, BCM 184, MBC 183.5, SC 171, SCA 165, ST 138.5. அதற்கடுத்து ஃபேஷன் டெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட். இது இந்த கோர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இல்லை, இதில் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் விரும்பியும் படிக்கிறாங்க. ஸோ இதனோட கட் ஆஃப் வந்து நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். OC 177.25, BC 165.5, BCM 152.5, MBC 158.98, SC 124.5, SCA nil, ST 130.5. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது 2 கோர்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் ஒன்று, இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்டுது. இப்போ கவர்மெண்ட் எய்டடோட கட் ஆஃப் பார்த்துட்டே வந்துடலாம். OC 181.5, BC 169, BCM 179, MBC 160.5, SC 147.5, SCA nil, ST 157.5. அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்குரியது. OC 172, BC 164, BCM 165.5, MBC 154.5, SC 128.5, SCA nil, STU nil. இதனோட கட் ஆஃப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 25 கோர்சஸ்க்குரிய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து எந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் எடுத்துருக்க கட் ஆஃப்க்கு நேராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த கட் ஆஃப் ரேஞ்செல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களோட ப்ரிஃபர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது உங்களுக்கு 1 or 2 கட் ஆஃப் வந்து கூடவோ குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுத்து வைங்க. இந்த காலேஜு உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வைங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.